அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணி நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காவெலாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவெலாம் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காவில் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி விரிசல் விட்டுருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டு இந்த நெல்லிக்காயில் இருக்க இந்த விதைகள்லாம் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இந்த நெல்லிக்காய் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா இதில் இருக்க விதைகள்லாம் பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு இதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நெல்லிக்காவில் இருக்க விதைகள்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு பிரித்து எடுத்துருக்க நெல்லிக்காவெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பில் அளந்துட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த கப்பில் நம்ம வேக வச்சு பிரித்து எடுத்துருக்க நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு நெல்லிக்காய் இருந்தது. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததும் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லா நெல்லிக்காவிலையும் சர்க்கரை படுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த நெல்லிக்காவில் இருக்க ஈரப்பதத்திலே நம்ம சேர்த்துருந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்பப்போ கலந்து விட்டு ஒரு 2 நாளைக்கு இதை மூடி போட்டு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை டெய்லி ஒரு 2 வேளை கலந்து விட்டு இதை மூடி போட்டு 2 நாள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை தனியாக நெல்லிக்காவை தனியாக நம்ம வடிகட்டிட்டு பிரித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிட தேவையில்லை. இதை கொதிக்க வச்சு இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காவெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க மாதிரி நெல்லிக்காவை வச்சதுக்கப்புறமா இதை வெயிலில் 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் போல் இதை காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிற அளவுக்கு நம்ம காய வைக்கக்கூடாது. இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் குறைஞ்சிட்டு லைட்டாக ரப்பர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு இதை காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதை பவுடர்டு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் நம்ம இதை சாப்பிட கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆம்லா கேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.